வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழும் சூழலை உருவாக்க வேண்டும். தந்தை செல்வாவின் நினைவு கூட்டத்தில் சுமந்திரன் கருத்து. பேராயர் தகுதி நிலையை நீடிக்குமாறு வத்திக்கானிடம் கோரும் கருத்தினால் எதிர்ப்பு வெளியிடும் அரசியல் பிரதிநிதிகள். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணை ஜூனில் கிடைக்கும் என்கிறார் சஹான் சோமசிங்க. தமிழகத்தில் தொடர்ந்தும் அதிகரிக்கும் வெப்ப அலை. இந்திய வானிலை ஆய்வு மையம் மக்களுக்கு எச்சரிக்கை. பொதுப்பணிகளுக்கு திரும்பும் மன்னர் சார்ல்ஸ் புற்றுநோயிலிருந்து மீள்வதாகவும் தெரிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தந்தை செல்வநாயகத்தின் 47வது நினைவு நாளை முன்னிட்டு திருகோணமலையில் நினைவு எழுச்சி கூட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையினது தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட தலைவர் ச குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வானது திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், எம்.ஏ. சுமந்திரன், ரா சாணக்கியன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், இலங்கையில் தொடர்ந்தும் வரும் அரசாங்கங்கள் மறுத்தால் தமிழ் மக்கள் சுதந்திரமான வாழும் சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு செய்வதால் மட்டுமே எதிர்வரும் தலைமுறை சுதந்திரமாக வாழ முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய இன பிரச்சினை என்ற அந்தஸ்தையை இழந்துவிடும், இப்பொழுதே இழந்து விடுகிற தருவாயிலே இருக்கிறது. ஆகவே வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற பணியிலே நாங்கள் ஈடுபடத்தான் வேண்டும். அது தமிழ் தேசியத்துக்கு மாறான விடயம் அல்ல. அது தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிற விடயம். எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கிற ஒரே வழி எங்களுடைய மக்கள் தொடர்ந்து இந்த நிலத்திலே வாழுகிற சூழ்நிலையை அரசாங்கங்கள் மறுத்தாலும் நாங்களாவது உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் அடுத்த தலைமுறையும் இங்கே வாழும். அடுத்த தலைமுறையிலேயாவது நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு முறைமையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தமிழ் மக்கள் தமது பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என் பெரும்பான்மை இனத்தவர்களை இணைத்துக் கொண்டு எவ்வாறு தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் என சிந்திக்க வேண்டும் என சட்டத்தரணி சுவஸ்திகா தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தமிழ் சிங்கள மக்களை ஒருங்கிணைத்து பொது அமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் சட்டத்தரணி சுவஸ்திகா குறிப்பிட்டுள்ளார். எங்களோட உரிமைகளை பெற்றெடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான அரசியலை நாங்கள் கட்டமைக்கணும், அதை சிங்கள பௌத்த மக்களுடன் சேர்ந்து நாங்கள் எப்படி எங்களோட அரசியல் பயணத்தை முன்னெடுக்கணும் மட்டும் தான் நாங்கள் யோசிக்கணும் மட்டும் தான் எனது கருத்து. அதை நாங்கள் தொடர்ச்சியாக கலந்து ஆலோசிக்கலாம். 2-3 விஷயங்கள், 2-3 யதார்த்தங்கள் இருக்குது. முதலாவது தெற்கில் இனவாதமன்ற விஷயம் இன்னுமே போகலை, இன்னுமே இனவாதமன்ற விஷயம் இருக்குது. ஆனால் இந்த அறங்கலிய போராட்டத்துக்கு பிறகு சில விடயங்கள் நாங்கள் தெற்கில் கதைக்கக்கூடிய மாதிரியான ஒரு வெளி ஒன்று வந்திருக்குது, அரசியல் வழி கொண்டு வந்திருக்குது. தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை, காணி பிரச்சனை, காணாமலாக்கப்பட்ட மக்கள்கிட்ட பிரச்சனை, அரசியல் கைதிகள்கிட்ட பிரச்சனை என்று சொல்லி சில பிரச்சனைகளை பேசுறதுக்கு தெற்கில் வாய்ப்புகள் வந்திருக்குது. இந்த அரசியல் தருணத்தை நாங்கள் பயன்படுத்தி முதலாவது இந்த தனிப்பட்ட கருத்து நாங்கள் ஒரு அரசியல், தேசிய அரசியல் மக்கள் முன்னணியை உருவாக்கணும். அது தேர்தலில் சார்ந்த அரசியல் முன்னணி இல்லை. எங்களோட அரசியலை நாங்கள் எப்படி முன்னால் கொண்டு செல்ல போகிறோம், எங்களோட சமூக பொருளாதார தரங்களை முன்னேற்றத்துக்கு எங்களோட அரசியலை எப்படி கட்டி அமைக்க போகிறோம் என்றதுக்காக நாங்கள் ஒரு தேசிய அரசியல் முன்னணி, அது பெரும்பான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முன்னணியோடு உருவாக்க வேண்டும் என்பது முதலாவது எனது கருத்து. 2வது கருத்து இந்த முன்னணி வரப்போன்ற தேர்தலில் நிற்கின்ற கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் எப்படி அழுத்தத்தை செலுத்த போகிறோம், எங்களோட கோரிக்கையில் நாங்கள் எவ்வாறு முன்வைக்க போகிறோம் என்றது பற்றியும் நாங்கள் யோசிக்க வேணும் என்றது என்னது 2வது கருத்து. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக OMB எனப்படும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தினால் இன்று திருகோணமலை தம்பலகாம பிரதேசத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன.
இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நாடுகளிடம் நீதி கோரி அவர்களின் உறவுகளால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட OMP எனப்படும் காணாமற் போனோருக்கான அலுவலகத்தின் செயற்பாடுகளையும் அவர்கள் நிராகரித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாக திருகோணமலை மாவட்டத்தில் OMP எனப்படும் காணாமற் போனோருக்கான அலுவலகத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தம்பலகாமம், கந்தலாய், திருகோணமலை பட்டினமும் சூழலும், மொரவெவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 48 உறவுகளுக்கு குறித்த விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமளிப்பு இடம்பெற்றிருந்தது. காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தவிசாளர், மன்னார், மட்டக்களப்பு, யாழ்ப்பாண பிராந்திய அலுவலக உத்தியோகத்தர்கள், தம்பலகாமம் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலர் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். சுமார் 48 முறைப்பாட்டாளர்களை நாங்கள் இந்த இடத்திலே கூப்பிட்டிருந்தோம். இதுவரைக்கும் நாங்கள் 5-6 முறைப்பாடுகளை பரிசீலனை செய்துள்ளோம். தொடர்ந்தும் எங்களுக்காக மக்கள் காத்து கொண்டு இருக்கிறபடினால் நாங்கள் இந்த விசாரணையை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். அதே நேரத்தில் இன்றைய நாளில் தம்பலகாமம் பிரதேச செயலகத்திற்கு எங்களோடு இணைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற எங்களுடைய தவிசாளர் மகேஸ்வரும், அதோடு இணைந்து எங்களுடைய போர்ட் மெம்பர் மிஸ்டர் சம்பத் சாரும் எங்களோட கூட இருக்கிறார். ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் ஜோகோ கமிகாவா 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ளதாக ஜப்பான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் ஜோகோ கமிகாவா கொழும்பு துறைமுகத்திற்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தனது சேவையை நீடிக்குமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வத்திக்கானிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் அவர் கோரிய சேவை நீடிப்பு இதுவரை கிடைக்கவில்லை என கத்தோலிக்க திருச்சபை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நீதி மறுக்கப்பட்டுள்ள நிலை தொடர்கின்றது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற விவாதத்தில் கருத்து வெளியிட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாமர சம்பத் தசாநாயக்க மற்றும் மஹிந்த ஆனந்த அலுத்கமகே உள்ளிட்ட சில அரசியல் பிரதிநிதிகள் ஆண்டகையின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளனர். அத்துடன் குறித்த செயற்பாடு தேர்தல் ஒன்று நெருங்கி வரும் சூழலில் கத்தோலிக்க மக்களை பகடைகளாக பயன்படுத்தும் நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளனர். அவ்வாறான நிலையில் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தனது சேவையை நீடிக்குமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வத்திகானிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் சேவை நீடிப்பு இதுவரை கிடைக்கவில்லை என கத்தோலிக்க திருச்சபை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். மைத்திரிபால சிறிசேனவின் வாக்குமூலத்தில் இலங்கையைச் சேர்ந்த எவருடைய பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை எனவும் டிரானலஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் அறிந்திருப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அண்மையில் தெரிவித்திருந்தார். கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அரசியல் வட்டாரங்களில் குறித்த விடயம் பேசுபொருளாகியதை அடுத்து அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 5 மணி நேர வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார். இந்த வாக்குமூலம் தொடர்பான விடயங்கள் இதுவரை வெளிவராத நிலையில் இது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேனவின் வாக்குமூலம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் ஆலஸ் அவரது வாக்குமூலத்தில் இலங்கையைச் சேர்ந்த எவரும் பிரதான சூத்திரதாரியாக குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் மயமாக்கப்படக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சக்டான் ஹாசிமுடன் ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியாக செயற்பட்ட சுரேஷ் சாலே எந்தொரு தொடர்பையும் கொண்டிருந்தமை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் டிரான் ஆலஸ் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணை ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா நீதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர் அடுத்த கடன் தவணைக்குரிய 2வது கடன் மீளாய்வை இலங்கை நிறைவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணை தொடர்பான மீளாய்வின் அடிப்படையில் ஊழியர் மட்ட இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டாலும் அதற்கான நிறைவேற்றுக் குழுவின் இணக்கப்பாடு இதுவரை எட்டப்படவில்லை என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த இணக்கப்பாட்டை எட்டுவதற்காக இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் சில இன்னும் நிலுவையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டை ஒப்பந்தமாக மாற்றுவது இதில் முக்கியமான நிபந்தனையாக உள்ளதெனவும் சர்வதேச பிணைமுறி உரிமையாளர்களுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது மற்ற நிபந்தனையாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய சர்வதேச பிணைமுறி உரிமையாளர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது பேச்சுவார்த்தையில் அடையாளம் காணப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் 2வது பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளதாக செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் உயர்ந்தபட்ச வெளிப்படைத்தன்மையுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடற்பரப்பில் அமெரிக்க கப்பல் ஒன்று நுழைவது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இலங்கையின் கடற்பரப்பில் வேறு நாடுகளின் கப்பல்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் விதிக்கப்பட்ட தற்காலிக தடைக்கமைய அமெரிக்காவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடனான கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்குமாறு அமெரிக்கா ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. இந்த கப்பலில் இலங்கையை சென்றடையும் மாணவர்களுக்கு தேவையான உணவு, நீர் மற்றும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதனை முதன்மையாக கொண்டு இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சர்வதேச கடல் எல்லையில் அமெரிக்காவுக்கு செல்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அமெரிக்க கப்பல் சென்னை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பது தொடர்பில் முன்வைத்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எகிப்திலிருந்து இலங்கைக்கு பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவுக்கான எகிப்திய தூதுவர் மஜித் முஸ்லி மற்றும் ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான இலங்கை எகிப்தின் கூட்டு ஆணைக்குழு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. 2 நாடுகளுக்கிடையிலான பொருளாதார உறவுகளை மேம்படுத்த இந்த ஆணைக்குழு சிறந்த தளமாக இருக்கும் என மஜித் முஸ்லி தெரிவித்துள்ளார். இதையடுத்து குறித்த ஆணைக்குழுவின் அடுத்த கூட்டத்தை எதிர்வரும் ஜூன் மாதம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக நளின் பெர்னாண்டோ கூறியுள்ளார். இலங்கைக்கு எகிப்திலிருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது நளின் பெர்னாண்டோ கலந்துரையாடியுள்ளார். இதையடுத்து குறித்த நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவுக்கான எகிப்திய தூதுவர் கூறியுள்ளார். அத்துடன் வளர்ந்து வரும் உலக சந்தையில் ஆப்பிரிக்கா சிறந்து விளங்குவதாகவும் எகிப்தில் முதலீடுகளை மேற்கொள்ள இலங்கை முன்வருவதன் மூலம் ஆப்பிரிக்க சந்தைக்குள் நுழைய முடியும் என மஜித் முஸ்லி சுட்டிக்காட்டியுள்ளார். சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இலங்கைக்கு உலக சந்தையில் நுழைவது இலகுவானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எகிப்து மற்றும் இலங்கையில் வறுமையை இல்லாதொழிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பிலும் இருவருக்கிடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு சென்ற பெண்ணின் பணம் மற்றும் முந்துரலியை கொள்ளையிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொள்ளையிடப்பட்ட பொருட்களும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா சிந்தாமணி பிள்ளையார் ஆலய வீதி ஊடாக கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு கடந்த 17ஆம் தேதி அதிகாலை பெண் ஒருவர் தனது குழந்தையுடன் உந்துருளியில் சென்றபோது 3 இளைஞர்கள் குறித்த பெண்ணை வழிமறித்து அவருடைய குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை அபகரித்ததுடன் உந்துருளியையும் பறித்துச் சென்றிருந்தனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் வவுனியா தலைமை காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டுக்கமைய வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சிதம்பரபுரம், மதோ வைத்தகுளம், ஸ்ரீராமபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 இளைஞர்களை கைது செய்யப்பட்டதுடன் கொள்ளையிடப்பட்ட 3 அரை பவுன் நகைகள் உருக்கப்பட்ட நிலையில் யாழில் உள்ள நகைக்கடை ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. பறித்துச் செல்லப்பட்ட உந்துருளி கனகராயன்குளம் பகுதியில் விற்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2 பெண்டன் மற்றும் மடிக்கணனி என்பனவும் குறித்த மூவரிடமிருந்து மேலதிகமாக மீட்கப்பட்டுள்ளன. இவை கனகராயன்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து திருடப்பட்டவை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த மூவரையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழும் சூழலை உருவாக்க வேண்டும். தந்தை செல்வாவின் நினைவு கூட்டத்தில் சுமந்திரன் கருத்து. பேராயர் தகுதி நிலையை நீடிக்குமாறு வத்திக்கானிடம் கோரும் கருத்தினால் எதிர்ப்பு வெளியிடும் அரசியல் பிரதிநிதிகள். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணை ஜூனில் கிடைக்கும் என்கிறார் சகான் சோமசிங்க. தமிழகத்தில் தொடர்ந்தும் அதிகரிக்கும் வெப்ப அலை. இந்திய வானிலை ஆய்வு மையம் மக்களுக்கு எச்சரிக்கை. பொதுப்பணிகளுக்கு திரும்பும் மன்னர் சார்ல்ஸ் புற்றுநோயிலிருந்து மீள்வதாகவும் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.